இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப்-ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று ஜனவரி 28, 2026, விசுவாவசு ஆண்டு, தை மாதம் 14ஆம் தேதி, புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் மதியம் 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:42 வரை கிருத்திகை நட்சத்திரம். பின்பு ரோகிணி நட்சத்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:46 வரை தைதூலம் கரணம். பின்பு பிற்பகல் 2:36 வரை கரசை கரணம். அதன் பின் வனிசை கரணம். பார்வை இன்று முழுவதும் 2 கண் பார்வை. சந்திராஷ்டமம் இன்று காலை 7:42 வரை சித்திரை நட்சத்திரம். பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய ஆன்மீக ஸ்தலங்களின் விழாக்கள். பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளை காமதேனு வாகனத்தில் பவனி. மன்னார்குடி ஸ்ரீராஜ கோபாலசுவாமி புறப்பாடு. குன்றக்குடி ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க ஏதத்தில் பவனி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேசுவராள் தந்த பல்லக்கிலும் அம்பாள் தங்கப் பல்லக்கிலும் வலை வீசியருளல். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சு திறமை மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படவும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அஸ்வினி உதவிகள் கிடைக்கும். பரணி இழுபறியான நாள். கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பணி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்துச் செல்லவும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை ஏற்ற இரக்கமான நாள். ரோகிணி வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் புரிதல்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும். ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும். புண்ணிய தல பயணம் கைகூடி வரும். பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். அலைச்சல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் விவேகம் வேண்டும். திருவாதிரை உணவுகளில் கவனம். புனர்பூசம் புரிதல் மேம்படும். கடக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். சிந்தனைகளில் இருந்த குழப்பம் விலகும். பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பாராட்டு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். புனர்பூசம் கலகலப்பான நாள். பூசம் குழப்பம் விலகும். ஆயில்யம்
ஆர்வம் அதிகரிக்கும். சிம்ம ராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். அரசு பணிகளில் இருந்த இழுபறிகள் மறையும். உடன்பிறந்தவர்கள் ஆதரவாகச் செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு நினைவு திறன் மேம்படும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். மகம் ஆலோசனை கிடைக்கும். பூரம் இழுபறிகள் மறையும். உத்திரம் தீர்வுகள் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். வேலையில் பணியாட்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் பொறுமை வேண்டும். வங்கி சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான அலைச்சல் மேம்படும். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் தெளிவுகள் பிறக்கும். அஸ்தம் பொறுமை வேண்டும். சித்திரை அலைச்சல் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். உயர் அதிகாரிகளால் எதிர்பார்த்த சில ஒத்துழைப்புகள் தாமதமாக கிடைக்கும். புதிய முடிவுகளை தவிர்க்கவும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுவாதி அனுசரித்து செல்லவும். விசாகம் பொறுமை வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மருத்துவத் துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உருவாகும். முயற்சிகள் ஈடேறும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். விசாகம் எதிர்ப்புகள் நீங்கும். அனுஷம் வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை ஆதாயகரமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதளவில் இருந்து குழப்பங்கள் விலகும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உருவாகும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் நிர்வாகத் திறமை வெளிப்படும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் குழப்பங்கள் விலகும். போராடம் மாற்றம் ஏற்படும். உத்திராடம் திறமை வெளிப்படும். மகர ராசி அன்பர்களே, வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படும். விவசாயப் பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆசை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் ஒத்துழைப்பு மேம்படும். திருவோணம் வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் வெற்றி கிடைக்கும். கும்ப ராசி நேயர்களே, பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தேக ஆரோக்கியம் தெளிவு பெறும். பழைய கடன் பாக்கிகளை குறைப்பீர்கள். உத்தியோக தொடர்பான பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். தடைகள் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை
தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் அனுபவம் ஏற்படும். சதயம் தெளிவு கிடைக்கும். பூரட்டாதி மேன்மையான நாள். மீன ராசி அன்பர்களே, அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்துச் செல்லவும். குடும்பத்தினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். வழக்கு பிரச்சனைகள் குறையும். உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும். ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய பொன்மொழி: விடாமுயற்சியே வெற்றியை தேடித்தரும். பிறந்த நாள்: 1. லாலா லஜபதி ராய் பிறந்த தினம். 2. இந்திய அணுவியல் நிபுணர் இராஜா இராமண்ணா பிறந்த தினம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.